நின்ற வண்ணமாக லூக்கா 18:7 வாசித்து அமருவோம். லூக்கா 18:7 வாசித்து அமருவோம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிரு அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். பக்கத்தில் ஒரு 3 பேர்கிட்ட சொல்லி உட்காருங்க, தேவன் நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு 3 பேர்கிட்ட, ஒரு 3 பேர்கிட்ட உட்காருவோம். நியாயம் செய்கிற தேவன், தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் அவர் நியாயம் செய்வார். அவர் எப்படி நியாயம் செய்வார்? தனது வல்லமையினால் நியாயம் செய்வார். தேவனே, உமது வல்லமையினால் நியாயம் செய்யும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். தேவன் தமது வல்லமையினால் நியாயம் செய்வார். ஒரு 3 வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். 3 வார்த்தையை, வல்லமையினால் நியாயம் செய்வார். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, நீங்க பாவம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. வல்லமையினால் நியாயம் செய்வார், விசாரித்து நியாயம் செய்வார், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். வல்லமையினால் நியாயம் செய்வார், விசாரித்து நியாயம் செய்வார், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும். வல்லமையினால் நியாயம் செய்கிற தேவன். சீப்பூரா தாவீதுக்கு அநியாயம் செய்தார்கள், அவனுக்கு துரோகம் செய்தார்கள், அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அதன் நடுவில் நின்று கொண்டு தாவீது ஜெபிக்கிறான், தேவனே, உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். எல்லாரும் விரோதிகளும் துரோகிகளுமாய் இருக்கிறாங்க, எனக்கு ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று அவன் அண்ணாந்து பார்த்து ஜெபித்தான். அவன் ஜெபத்தை அந்த நடுவில் தேவன் கேட்டு அவனுக்கு பதில் செய்தார். எப்படி செய்தார் தெரியுமா? வல்லமையினால் தேவன் நியாயம் செய்தார். அவனுக்கு எப்படி செய்தார் நம்ம எல்லாரும் கண்டுபிடித்தோம், போன வாரம் தியானித்தோம். அவனுக்கு இருந்த நெருக்கத்தில் இருந்து தேவன் அவனை விடுவித்து வெளியே கொண்டு வந்த விதத்தை நாம் பார்த்தோம். இதே வல்லமையினால் தேவன் இன்னும் ஒரு விஷயத்தையும், அவர் நியாயம் செய்கிற முறைகளில் இன்னும் ஒரு காரியத்தையும் நான் முகவரையா சொல்லிட்டு 2வது குறிப்புகளை நம்ம போகலாம். தெசலோனிக்கேயர் நிருபத்துக்கு பவுல் எழுதும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 1:5-6 வாசி. 2 தெசலோனிக்கேயர் 1:5-6. நீங்கள் கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க. எத்தனை பேருன்னு கேட்டேன் சபையில. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க. பாடு அனுபவிக்க. நமக்கு ஃபேன் காத்து வரலாம் பெரிய பாடா இருக்கு, பக்கத்துல வேண்டாத ஆள் உட்காந்து அது ஒரு பெரிய பாடா இருக்கு, ஜபமே ஓட மாட்டேங்குது. கவனிங்க, கொஞ்சம் வெயில் அடிச்சா கொஞ்சம் பாடா இருக்கு. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டோம்னா, பாஸ்டர் வருஷ இறுதியில் கொஞ்சம் நல்ல வார்த்தை, அது எக்காலமும் உண்டு, அது எப்போதும் உண்டு. நல்ல வார்த்தை இதுக்குள்ளதான் இருக்கு. நான் வேற புஸ்தகத்துல தான் பேசுறேன், பைபிள்ல தான் பேசுறேன். ஏன் ஒரு மாதிரி எல்லாருமே பாக்குறீங்க? நல்லா இருக்கீங்களா? திரும்பி கேட்க மாட்டீங்களா? வந்து வாச்சிருக்கீங்க பாருங்க. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நேசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா பி மைனரா. நன்றி அப்பா. கவனிங்க, இங்கே ஒரு நியாயம். அடுத்த வசனத்தை வாசி. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. இந்த வசனங்களில் ஒரு நியாயம் செய்யப்படுகிறது. ஒரு நியாயம் என்ன செய்யப்படுகிறது? ஒரு நியாயம் செய்யப்படுகிறது. என்ன நியாயம்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். கவனிங்க, 2 பேர் ஒரு ஆள் வாசிக்கிறேன், யாரோ ஒரு ஆள் வாசிக்கிறேன். 2 பேர். ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனை இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவரை, இந்த மனிதன், இந்த விசுவாசி, இந்த பிள்ளை என்ன பண்ணுகிறான்? கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு, இவன் பாவியா இருந்த இவன் பாவத்தில் மூழ்கி இருந்தவன். அதாவது இவன் தான் நீங்களும் நானும்.
இவனை பார்க்க கூடாது. இவன் தான் நீங்கள் நானும், உங்களை என்னையும் தான் சொல்றேன். புரியுதா? இப்ப நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல பாவத்துல இருந்தோம், பாவத்துல மூழ்கி இருந்தோம். இயேசு நம்மை ரட்சித்தார். அந்த நாள் முதல் நாம் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வைராக்கியமாய் வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது இவனுக்கு இந்த பூமியில என்ன உண்டு என்று இயேசு சொல்லி இருக்கிறார்? உபத்திரவங்கள் உண்டு. என்ன உண்டு? கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் இவனுக்கு பல பாடுகள் வருகிறது, பல உபத்திரவங்கள் வருகிறது. இவனால தப்ப முடியாத அளவுக்கு தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வருகிறது. இந்த உபத்திரவத்தின் நடுவில் இவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும். உமக்கு உண்மையாய் இருந்து உம்முடைய சகல காரியத்திலையும் உத்தமனாய் இருந்தும் எனக்கு அநேக பாடுகள், எனக்கு நியாயம் செய்யும் என்று இவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் இந்த இடத்துல நியாயம் செய்யும்படி இறங்கி வருகிறார். எப்படி நியாயம் செய்கிறார் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தர் எப்படி நியாயம் செய்கிறார் என்று சொல்லுகிறேன். தேவன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? எந்த உபத்திரவம் இவனை நெருக்கி வருகிறதோ, எந்த உபத்திரவம் உங்களை ஒடுக்க வருகிறதோ, எந்த பாடு உங்களை நொறுக்க வருகிறதோ, அதே பாடுகளை கர்த்தர் கையில் எடுத்து இவன் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் என்பதற்கு இந்த பாடுகளை தேவன் சாட்சியாக, இந்த பாடுகளை தேவன் நிறுவன சாட்சியாய் மாற்றுகிறார். இப்ப இவன் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனா மாறிட்டான். எப்படின்னா, உபத்திரவங்களை தேவன் உபயோகப்படுத்துவார். இருக்கீங்களா? உங்களுக்கு வருகிற நெருக்கத்தை, அந்த நெருக்கத்தை தேவன் பயன்படுத்தி எப்படி மாத்திடுவார்னா, பாவியை எப்படி தேவ ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு பிசாசு கேட்பா. ஆண்டவர் சொல்வா, என் பிள்ளைக்கு வந்த நெருக்கத்துல இவனை விட்டு போக வேண்டிய அனைத்தும் இவனை விட்டு போய் இவன் கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாறி இருக்கிறான். இவன் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன். தேவ வல்லமை உங்களை நெருக்கி வருகிற உபத்திரவத்தை, உங்களை பாடுபடுத்துகிற பாடுகளை தேவ வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? அந்த உபத்திரவத்தையே நீங்க தகுதியானவன் தான் என்பதை நிரூபிக்கும் சாட்சியாக கர்த்தர் மாத்திடுவார். இந்த பூமியில நீங்க பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு சில மேன்மைகளை கொடுப்பார். இவனுக்கு சில மேன்மைகள், உயர்வுகளை தேவன் தருவார். ஆமென் சொல்றவங்களுக்கு சீக்கிரம் தருவார். இந்த சபைக்குள்ள இருக்கிற அதிகமாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு சில மேன்மைகள், சில நன்மைகள், சில மேலான சிலாக்கியங்கள் உங்களை தேடி வர தேவன் கிருபை செய்வான். அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மேன்மைக்கு இவன் தகுதியானவன் தான், இந்த மேன்மைக்கு இவன் சரியானவன் தான். 13 வருஷம் காட்டுக்குள் அலைந்த தாவீது ஒரு நாள் கர்த்தர் 12 கோத்திரத்துக்கும் அவனை சிங்காசனத்தில் அமர வைத்த பொழுது 12 கோத்திரம் சூழ்ந்து வந்து சொன்னாங்க, இந்த தேசத்தை ஆளுகை செய்ய இவன் தகுதியானவன் தான். உன் அலைச்சல், உன் பாடு, உன் உபத்திரவம் எல்லாமே உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும். ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் மாற்றும். உலக மேன்மைக்கு உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும். நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சாதான் உங்களுக்கு இது தெளிவா இருக்கும். எந்த பாடு வேண்டாங்கியோ அந்த பாடுதான் உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு தேவன் அனுப்பின ஒரு நிறுவன சாட்சி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தேவாலயத்தில் இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் மத்தேயு 12:10 உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருக்கிறான். 12:10 வாசி. மத்தேயு 12:10. அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே ஒரு நியாயமா என்று இயேசு என்ன பதில் சொல்றார்? வாசி. அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில், அடுத்த வசனம் வா, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. நியாயம்தான் சொல்லுங்க. நியாயம்தான். கர்த்தர் செய்யறது நியாயம்தான். இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அங்க எல்லாரும் அவரை பார்க்கிறாங்க. பார்த்து சொல்றாங்க, ஓய்வு நாளில் இவனை சுகமாக்குவது நியாயமா என்று கேட்கிறாங்க.
அவர் இன்னும் சுகமே ஆக்கல, அதுக்குள்ள இவனுக்கு அப்படி ஒரு எண்ணம். அப்படிங்க ஹலோ வசனத்தை நல்லா படிங்க. அவன் இன்னும் ஆண்டவர் இன்னும் அவனை சுகமே ஆக்கல. ஆனா அவன் என்ன கேள்வி கேட்கா, ஓய்வு நாளில் இவருக்குள்ளதான் இருக்கு மனசுல இவனை சுகமாக்க போறேன் என்று. வியாதியாய் வந்த அவனுக்கும் தெரியாது, கூடி வந்த மற்ற விசுவாசிக்கும் தெரியாது அவனை இன்னும் சற்று நேரத்தில் இயேசு குணமாக்க போகிறார் என்று. ஆனா எதிரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அவனை சுகமாக்குவது நியாயமா என்று கேட்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? சில நேரங்கள்ல நீ வளர்ந்துருவியோ, நீ பெரிய ஆளா ஆயிருவியோ, நீ வீடு கட்டிருவியோ, நீ காடு வாங்கிருவியோ, நீ காரை வாங்கிருவியோ, உன் பிள்ளை கல்யாணம் முடிச்சிருவியோ அப்படின்னு சந்தேக கேள்வியை எழுப்புறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை உனக்கு நிறைவேற்றும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று நீ விசுவாசி. விசுவாசி ஒரு சந்தேகத்தை எழுப்புறானா, உன் எதிர்காலத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, மேன்மையான வாழ்வை சந்தேகத்தை எழுப்புறானா நீ விசுவாசி. அப்படி ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். எனவே அவன் சுமல் பண்ணி வந்து நிற்கிறான். சுகமாக்குவது நியாயமா? கர்த்தர் சொன்னா நியாயம்தான். இங்க என்ன நடந்துச்சு சொல்றேனே, அவர்கள் என்னன்னா அது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் தேவாலயம் வரைக்கும் நடந்து போகலாம், அதற்கு மேல் அதிகமா யாரும் நடக்கக்கூடாது, பேசக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது நியாயப்பிரமாண மீறுதல், தண்டனைக்குரிய குற்றமாய் மாறும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் கை சூம்பின கை, இயேசு வந்து கையை அப்படி 4 பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அப்படி 4-5 தடவை நடக்க வச்சு கையை அசைக்க வச்சு ஒருவேளை சரி பண்ணுவார்னா கண்டிப்பா அளவுக்கு மிஞ்சி அவன் அன்னைக்கு வேலை செய்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு அது தண்டனைக்குரிய குற்றமாக நாம் அதை கையில எடுப்போம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் எதிர்பார்த்ததை போல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை சுகமாக்கவில்லை. உன் கையை நீட்டு என்று சொன்னார், அது சொஸ்தமாயிற்று. இங்க வெளிப்பட்டது என்ன தெரியுமா? சுற்றி இருக்கிற எல்லாரும் நினைக்கிறாங்க உனக்கு மனுஷர்களுக்கு நடக்கிறது போல மனுஷீகத்தின்படிதான் உன் காரியம் நடக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும்? அப்படித்தான் நடக்கும். முதல்ல கவுன்சிலர் வரணும், அப்புறம் அவர் சேர்மனா வரணும், அப்புறம் எம்எல்ஏ வந்து, அப்புறம் தான் சிஎம் வரணும், இப்படித்தான் வரணும். அதுக்கப்புறம் தான் பார்வோனுக்கு அடுத்த சீட்ல உட்கார முடியும். ஒரு மனுஷனுக்கு நடப்பதை போலதான் உனக்கு நடக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். என் கர்த்தரோ அவர்கள் சிந்தையும் திட்டத்தையும் உடைத்தறிந்து மனுஷீகத்தில் அல்ல, கையை நீட்டு தெய்வீகத்தில் கதவை திறந்து சிங்காசனத்தில் தெய்வீகமாய் செயல்படுகிற ஆண்டவர். விசுவாசிக்க கூடுமானால் தலைக்கு மேல கையை தட்டி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எனக்கு நடப்பது மனுஷீகத்தின்படி அல்ல, தெய்வீகத்தின்படி. தேவ வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நடப்பதை போல, ஒரு மனுஷனுக்கு நேரிடுவதை போல, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அது சரி செய்து மீதி இந்த வருஷம் பாதி அந்த வருஷம் என்று தேவன் பிரித்து உன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் உன் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல, ஒத்த ராத்திரியில சிறை கதவு திறக்கப்படுவது போல மனுஷீகத்தை உடைத்து தெய்வீகத்தில் செயல்படுவார். விசுவாசிக்கிற பின்னால் இருக்கிற அத்தனை பேரும் தாமதமான உன் காரியம், தடைபட்ட உன் காரியம், கிணத்துக்குள் விழுந்த உன் காரியம், வருடங்கள் ஆகியும் மாற்றமில்லாத உன் பிள்ளை வாழ்க்கையின் காரியம் அனைத்தையும் ஒரு இரவு கர்த்தர் தெய்வீகமாய் தேவ கரம் நீட்டப்பட்டு ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். தேவை உள்ளவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். அது நான் தான் ஆண்டவரே, அந்த சூம்பின கையை உடைய மனுஷன் நான் தான். ஒத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த சூம்பின கையை உடைய மனுஷன் நான் தான். எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க, இவனுக்கு எப்படி சுகமாவது பார்க்கலாம். இவனுக்கு ஒரு மனுஷனுக்கு நடக்கிற மாதிரி தான் நடக்கும் போல, அது நடக்க வாய்ப்பு இல்லை. இவன் எப்படி சுகமாறான்னு பார்க்கலாம், இவன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் முடிக்கிறா பார்க்கலாம்.
பார்க்கலாம். இவன் எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்துறான் பார்க்கலாம். இவன் எப்படி இந்த ஊழியத்தை செய்திடலாம் பார்க்கலாம். சூம்பின கையை உடைய இவன் வாழ்க்கை எப்படி மாறுது பார்க்கலாம். அத்தனை சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சகோதரா, சகோதரி, சர்வ வல்லவர், நியாயம் செய்கிற தேவன் இந்த கூடாரத்தின் நடுவில் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு, சுகமாவாய், சுகமாவாய். ஒரு தெய்வீக வல்லமை இந்த கூடாரத்தில் பாய்ந்து வருது. ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை, பல வருஷமாய் அடைபட்ட கதவை திறக்கிற தெய்வீக வல்லமை உன் சரீரத்தில், உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில் வாய் திறந்து ஆவியில் நிரம்பிச்சோம். ஒரு தெய்வீக வல்லமை, கையை நீட்டு சொஸ்தமாவாய், கையை நீட்டு சொஸ்தமாவாய். ஒரு தெய்வீக வல்லமை, படிப்படியாய் அல்ல, இமை பொழுது ஒரு தெய்வீக வல்லமை சரீரத்தில் நிகழ்வதாக, குடும்பத்தில் நிகழ்வதாக, திருமண காரியத்தில் நிகழ்வதாக, உடைந்த குடும்பத்தின் நடுவில் நிகழ்வதாக. இந்த ஊழியத்தில் அந்த தெய்வீக விழுந்து போன உன் தொழிலில், உன் வியாபாரத்தில் அந்த தெய்வீக வல்லமை சடுதியான திருப்பம், சடுதியான திருப்பம். அல்லேலூயா. தெய்வீக வல்லமை என்ன செய்ய தெரியுமா? நான் படியில் இப்படிதான் ஏறி வர முடியும். 1 2 3 இடையில 10 பேர் காலை பிடிச்சி வாரியோட நிற்பான். நீ பனைமரத்தில் ஏறுறன்னா எல்லா பேரும் உன்னை வந்து ஏறின்னு சொல்ல மாட்டான். முடிஞ்ச அளவு உன் காலை பிடிச்சி கீழே இறக்க தான் பார்ப்பான். உன் காலை பிடிச்சி தொங்கி கீழே இறக்கத்தான் பார்ப்பான். அதான் உலகம் இல்லையா? தெய்வீக வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? அவன் கண்ணை திறந்து மூடுறதுக்கும் உள்ள நீ மேல வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு சடுதியாய், சடுதியாய், சடுதியாய் கையை நீட்டினான், சுகமானான். அப்படிப்பட்ட ஒரு டிவைன் ஹீலிங் இந்த ஊழியத்தில் மேனிஃபெஸ்ட் ஆக கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தமது வல்லமை நான் நியாயம் செய்வார். நியாயம்தான்டா, என் பிள்ளைய குணமாக்குனது நியாயம்தான். நீ நினைக்கிறபடி நான் செய்யலையே. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து, கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சரி, நீ நினைக்கிறபடி செய்யலையே. உன் புத்திக்கும் மனித அறிவுக்கும் எட்டாத ரீதியில் என் பிள்ளைக்கு நான் செய்யும்படி ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இங்கே இருக்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு விதத்தில் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, எதிரிகள் அதிர்ச்சி அடைகிற மாதிரி, நீ ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ரவுண்டில் ஒன்றுமே அசைவே இல்லை. அந்த ஏரியாவில் இருக்கீங்களா? கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது, பயமாக இருக்குது. கொஞ்சம் கையை உயர்த்தி. அல்லேலூயா. ரெண்டாவது எப்படி நியாயம் செய்வான்னு சொன்னேன்? விசாரித்து நியாயம் செய்வா. கேட்குறீங்களா? முடிச்சிருவா. அடுத்த வருஷம் பார்க்கலாமா அந்த செய்தியை? முடிச்சிருவா. அது எப்படி முடிப்பேன்? என்ன வாடுபட்டு கற்பம் தரிச்சிருக்கேன். டெலிவரி ஆனத்தான் நான் கீழே இறங்குவேன். அதாவது செய்தியை முடிச்சாதான் இறங்குவேன்னு சொன்னேன். ஏன்னா அறகுறலாம் இங்கே ஊழியத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. 140 சங்கீதம் 12 வசனம். 140:12 வாசி. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நம்புறவங்க மட்டும். சிறுமையானவர்களின் வழக்கை, எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார். 72 சங்கீதத்துக்கு வா. 2 வசனம் வாசி. 72:2. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி விசாரிப்பார்? நியாயத்தோடு. நல்லா கவனிங்க, இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது சொல்றேன். வல்லமையினால் நியாயம் செய்வார், அப்புறம் நியாயத்தை விசாரிப்பார். சொல்லுங்க, நியாயத்தை. பின்னால உள்ளவங்க சொல்லுங்க, நியாயத்தை.
கவனிங்க, நியாயத்தை விசாரிப்பா. உன் நியாயத்தை விசாரிப்பா. இந்த நியாயத்தை தேவன் விசாரிப்பா. இந்த 3 பாயிண்ட்ல என்ன அதிகமாக உடைச்சது இந்த பாயிண்ட்டும் இதுக்கு அடுத்த பாயிண்ட் தான். நியாயத்தை விசாரிப்பா. உன் காரியத்தில் கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பா. நியாயத்தை விசாரித்து நியாயம் செய்வான். இதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ஊரில் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு அஃபென்ஸ் நடந்தா அல்லது ஒரு தவறு நடந்தா உடனே அங்கே போய் விசாரித்து, இவரை விசாரித்து, அவரை விசாரித்து, அங்கே விசாரித்து 2 பேரை கூப்பிட்டு நடந்ததை பார்த்தியா, நீ கண்கண்ட சாட்சியா, உனக்கு தெரியுமா? இந்த விசாரணையை சொல்லவில்லை. இந்த அர்த்தத்தில் அங்கு பாடப்படவில்லை. இப்படி உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை வாழ்ந்து வந்த வீட்டில் அவளுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. அவள் வாய் திறக்க முடியல. உடனே வாயை மூடிட்டு கர்த்தரே நியாயத்தை விசாரிப்பா, அமைதியா போயிருதா. ஒரு தாய், அந்த தாய்க்கு ஒரு அநியாயம் நடக்குது. அந்த தாய் பொறுத்து கொண்டு கர்த்தர் விசாரிப்பான்னு போயிருதா. இந்த தேவ பிள்ளை வேலைக்கு போறா. வேலை செய்கிற இடத்துலையும் அவளுக்கு ஒரு அநியாயம் செய்யப்படுது. அங்கேயும் கர்த்தர் விசாரிப்பான்ட்டு அமைதியா போயிருதா. எய்த்த வீட்டில் அங்கேயும் ஒரு அநியாயம் செய்யப்படுது. அங்கேயும் கர்த்தர் இப்படி அவளுக்கு வாழ்க்கையில பல இடங்களில் அவளுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது. எல்லா இடத்திலையும் எல்லாரும் அவளை சிறுமப்படுத்துறாங்க. எல்லாரும் தங்களுடைய சாமர்த்தியத்தினால, தங்கள் அறிவினால, அதிகார பலத்தை பயன்படுத்தி தேவ பிள்ளையாகிய உன்னைய எல்லா இடத்திலும் உனக்கு அநியாயம் செய்து உன்னை சிறுமப்படுத்துறாங்க. உனக்காக போய் நின்று பேச ஆள் இல்லை. உன்னாலையும் பேசுறதுக்கு உனக்கு அந்த தகுதியும் இல்லை நீ நினைக்கிற. ஆக மொத்தம் எல்லா இடத்திலையும் உனக்கு அநியாயம் செய்யப்படுகிறது. கர்த்தர் பார்க்கிறா. என்ன பண்றார் தெரியுமா? நியாயத்தை விசாரிக்கிறவர். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உனக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அத்தனை இடத்திலையும் உனக்கு நியாயம் செய்து கொடுக்கிற தேவன். ஒண்ணு விடாம நியாயம் கிடைக்காத அந்த குறிப்பிட்ட பகுதியிலையும் சேர்த்து அத்தனை பகுதியிலும் உனக்கு நியாயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தர். உனக்காக நியாயம் விசாரிக்கிற தேவன் அந்த குறிப்பிட்ட காரியத்துல, நியாயம் கிடைக்காத காரியத்துல, அநியாயம் செய்யப்பட்ட காரியத்துல, இன்னும் சொன்னா மறுக்கப்பட்ட காரியத்துல, மறக்கப்பட்ட காரியத்துல கர்த்தர் நியாயம் விசாரித்து எந்தெந்த பகுதிகளில் அவமானப்பட்டாயோ, எந்தெந்த பகுதிகள் தலை குனிந்தாயோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் உனக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அனைத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் விசாரிப்பார். அதான் அர்த்தம். ஒருவேளை உனக்கு ஒரு 10 இடத்துல நீ அவமானப்பட்டு உனக்கு அநியாயம் செய்யப்பட்டா, நியாயத்தை விசாரிக்கிறவனா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கிற அர்த்தம் அல்ல. அந்த 10 இடத்துலையும் உனக்கு நியாயம் கிடைக்க செய்யும்படி கர்த்தர் அதை விசாரிப்பா. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த யோசேப்புக்கு செய்யப்பட்ட அநியாயத்தில் ஒரு 4 அநியாயத்தை நான் உங்களுக்கு வருஷப்படுத்துறேன். நல்லா கவனிங்க. ஒன்று, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் போய் குற்றம் அவன் மேலே சாற்றப்பட்ட பொழுது அந்த 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 எகிப்தில் உள்ளவங்க எல்லாரும் அவனை என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாங்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சொல்லுங்க. பக்கத்தில் ஆட்களை பார்க்காதீங்க, என்னையும் பார்த்து சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு யாரை கேட்கிய? யோசேப்பை கேட்டிருப்பாங்களா இல்லையா பிரதர்? அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது கேட்காம இருப்பாங்களா? எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் பக்கத்துல கூட இருந்தவங்க, அவன் சிறையில் உள்ளவங்க, அவன் கூட வேலை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? நீ எல்லாம் ஒரு சொல்லுங்க மனுஷனா? உப்பை தின்னுட்டு அந்த வீட்டுக்கு துரோகம் பண்றியே சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, அவன் கையில என்ன போட்டிருக்காங்க? சிறையில விலங்கு. 2. மூணாவது, அவன் எஜமான் அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தாங்க. அந்த வஸ்திரத்தை கலட்டி சிறை வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? 3. 4வது, சிறையில் கைதி வந்து கையை காலை அசைக்கவே. இப்ப இந்த 4 அநியாயம் அவனுக்கு செய்யப்பட்டிருக்கு. இந்த 4 இடத்துலையும் யோசேப்பின் ஜெபம் என்ன? கர்த்தர் என் நியாயத்தை விசாரிப்பா. ஒண்ணு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? 2, கையில
விலங்கு 3 அவனுக்குரிய வஸ்திரம் எடுக்கப்பட்டிருக்கு, 4 கை கால் அசைக்க. இப்ப கர்த்தர் என்ன பண்ணார் சொல்றேன், நியாயத்தை விசாரிக்கும் பொழுது இந்த 4க்கும் தேவன் நியாயம் செய்தார். 41 தானே தேவாவியை பெற்ற, அப்பொழுது 41 30 மைக்கிலே சொல்லு, 38 போடுங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற எந்த எகிப்தில நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று ஒரு அநியாயம் அவன் மேல் சாட்டப்பட்டதோ, நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் நடு நின்று இறங்கி வந்து இங்கே ஒரு வார்த்தைய பார்வோன் வாயிலிருந்து சொல்ல வைக்கிறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற வார்த்தைக்கு நியாயம் செய்ய கர்த்தர் செய்தது, இவனை போல அபிஷேகம் பெற்ற கிருபை பெற்ற தேவாவிய பெற்ற வேறொருவன் இல்லை. யாரை வச்சு சொல்ல வச்சாரு? ஏன் பார்வோன்? அதையும் சொல்றேன். ஏன்னா இவனுக்கு விரோதமாய் பொய் குற்றச்சாட்டு பண்ணவன் யார் தெரியுமா? ஒரு அதிகாரத்துல உள்ளவன். அப்ப அதிகாரத்துல உள்ளவள் சொன்னதை அதை தேவன் நிரூபிக்கணும்னா அவளுக்கு மேல இருக்கிற அந்த நாட்டிலேயே உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவன கட்டா. உனக்கு அநியாயம் செய்யப்பட்ட அதே அலுவலகத்தில் அதே துறையில் அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒருவனை கட்ட தொட்டு உனக்கு நியாயம் செய்ய வைக்க நான் பிரசங்கிக்கிற இந்த கட்ட உண்மை உள்ளவன் விசுவாசிக்க கூடுமானால், எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த அதிகாரி உனக்கு அநியாயம் செய்தார்களோ, உனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை ப்ரமோஷன் ஆக்குனாங்களோ, உனக்கு வர வேண்டிய அத்தனை உயர்வுகளையும் கெடுத்து ஒரு கூட்டம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, கர்த்தர் என்ன பண்ணுவான்னு சொல்றேன், அந்த செயலை செய்து ஒரு அதிகாரி தான். ஆனா கர்த்தர் அதை சரி பண்ண வெளியே இருந்து ஒருத்தனை கொண்டு வர மாட்டாரு. அதே துறையில அதற்கு மேல இருக்கிற உச்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒருவனை கர்த்தர் தொடுவாரு. உனக்கு நியாயம் விசாரிக்கிறவன். இப்போ நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிறதுக்கு நியாயம் வந்துருச்சா? என்ன நியாயம் வந்துச்சு? தேவாவிய பெற்ற இவனை போல ஒரு மனுஷன் இல்ல. கிளவின்னு சொன்னது நான் அவளை போத்தி பார் கிளவிய சொன்னேன். நீங்க கோச்சுக்கிடாதீங்க. ஏன்னா நான் ஊழியம் செய்யறது அநேகர் அவங்களுக்கு தான் ஊழியம் செய்யறேன். நல்லா கவனிங்க. போத்திபார் வீட்டில் உள்ள கிளவியை சொல்றேன். கிளவி அவன் ஒரு மனுஷனான கேட்ட, நான் சொல்றேன் அவனை போல அபிஷேகம் பெற்ற தேவைப்பட்ட மனுஷன் இல்லைன்னு. அப்போ ரெண்டாவது என்ன சொன்னேன்? ரெண்டாவது என்ன அநியாயம் செய்யப்பட்டது? என்ன பட்டுச்சு? விலங்கு போடப்பட்டுச்சு. அந்த விலங்கை கர்த்தர் எப்படி மாத்தினான்னு சொல்றேன். வாசி கீழே மோதிரத்தை வாசி. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி, வெறும் மோதிரம் அல்ல, என்ன மோதிரம்? அவன் ஒரு குத்துனாலும் சோழி முடிஞ்சு. முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, விசுவாசிக்கிறவங்க மட்டும் விலங்கு போடப்பட்ட கைய கர்த்தர் நியாயம் விசாரிக்கும் பொழுது அந்த விலங்க உடைச்சு எறிஞ்சு அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிறவனை கொண்டு வந்து மோதிரம் போட வச்சாரு. எனக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அவனுக்கு சேருது. அவன் போட்ட மோதிரம் அவனுக்கு சேருது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒன்னு யோசேப்ப அவனுக்கு ஏற்றபடி புஷ்டி ஆக்குனாரா, இல்ல இவனுக்கு ஏற்றபடி அவனை மெலிய வச்சாரா, சுகர் வந்து டயட் எடுக்க வச்சு சப்பாத்தி என்ன நடந்துச்சு தெரியல. அவன் மோதிரம் இவனுக்கு சேருது. சொல்றேன் தேவப்பிள்ளைய, உன் சீசன்ல எல்லாமே உனக்கு ஃபிட்டா இருக்கும். எல்லாமே உனக்கு ஃபிட்டா இருக்கும். எதுவுமே அன்ஃபிட்னு சொல்லவே முடியாது. மூணாவது ஒரு அநியாயம், வஸ்திரம் பறிக்கப்பட்டுச்சு. அந்ததுக்கு கர்த்தர் எப்படி நியாயம் விசாரிச்சான்னு சொல்றேன். வாசி. மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. என்ன வஸ்திரம்? அதுக்கு பேரு ராஜ வஸ்திரம். சொல்லுங்க.
போனது பலவர்ண அங்கி, வந்தது ராஜ அங்கி. போனா போகட்டும் விடு, வரப்போகிறதுக்காய் கை உயர்த்தி நன்றி சொல்லு. போனதை விட வரப்போகிறது அதிக கனமும் மகிமையும் உள்ளது. விசுவாசிக்க கூடுமானால் உன்னை விட்டு போனதை விட வரப்போகிறது அதிக கனத்துக்குரியது, அதிக மகிமைக்குரியது. விடு விடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போனது பலவர் அங்கி, சூப்பர்வைசர் ட்ரெஸ், சிறை அங்கி, ஆனா சேர்த்து மாத்து கொடுத்தாரு ராஜ அங்கி. அதுவும் இவனுக்கு சேருது. எந்த டெய்லர் தச்சாருன்னு தெரியல, அதுவும் இவனுக்கு சேருது. நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்னை தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வரும் பொழுது எல்லாமே ரெடியா இருக்கும், எல்லாம் ஃபிட் ஆகும், எல்லாமே ஃபிட் ஆகும். அப்படி நமக்கே எடுத்து தச்ச மாதிரி இருக்கும். எப்படி தச்சாங்க தெரியாது, எல்லாம் சரியா இருக்கும். ஆமீன் சொல்றீங்களா? நாலாவது ஒண்ணு இருக்குல்ல, பாக்கி என்ன இருக்கு? 3 சொல்லிட்டேன். நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் எல்லா நீ அவமானப்பட்ட எல்லா ஏரியாவிலையும் நியாயம் செய்வாரு. 1 இவனை போல தேவாவையை பெற்றவன் இல்லை. 2 முத்திர மோதிரம். 3 ராஜ அங்கி. இன்னொரு விஷயம் உண்டு, சிறையில் யோசேப்பு கையை கட்டு காலை கட்டு, என் பெர்மிஷன் இல்லாமல் எந்திக்க கூடாது இப்படி நான் அடிமைப்படுத்தப்பட்டவன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? அதற்கு பதில் கொடுக்கும்படி பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். சரியா செய்வார், வல்லமையினால் நியாயம் செய்வார், நியாயம் விசாரிப்பார். அனைத்து ஏரியாவிலையும் நியாயம் விசாரிப்பார். ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, நீ வந்த இடத்துல போன இடத்துல நீ ஒரு பஸ்ஸில் அவமானப்பட்டா கூட அங்கேயும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். எல்லா ஏரியாவிலையும் நியாயம் விசாரிப்பார். 2வது என்ன சொன்னேன்? நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அதே மத்தேயு 12:20 வாசி. மத்தேயு 12:20 வாசி. மத்தேயு 12:20 வாசி. மத்தேயு 12:20. மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மேல கையை உயர்த்துங்க. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும், கண்கள் ஓயாது. கடந்த 2 நாளும் இந்த வார்த்தை, இந்த வசனம் என்னை அசைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சபையில நிறைய பிள்ளைகளுக்கு உங்க நியாயம் தோற்று போயிருக்கு. இந்த சபையில நிறைய பிள்ளைகளுக்கு உன் வீட்டில் உன் நியாயம் தோற்று போயிருக்கு. நீ வேலை பார்க்குற இடத்துல உன் நியாயம் தோற்று போயிருக்கு. நீ ஊழியம் செய்கிற இடத்துல உன் நியாயம் தோற்று போயிருக்கு. ஊருக்கே தெரியும் இதுதான் நியாயம் என்று, ஆனாலும் நியாயம் தோற்று போச்சு. ஓ நியாயம் தோற்று போயிருக்கு. மொத்த உலகமும் இருண்டு போனாலும், நீயே மறந்து போனாலும், ஓ நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கு இந்த தேவனுடைய கண்கள் ஓயாது. இந்த வருஷ இறுதியில் இந்த ஒரு வார்த்தைய உன் நெஞ்சில கர்த்தர் பதிக்கிறாரு, உன் சிந்தையில கர்த்தர் பதிக்கிறாரு, உன் அவிசுவாசத்தை வேரோடு பிடுங்கிறாரு. நான் மறக்கல, உன் நியாயத்துக்கு நான் ஜெயம் கிடைக்க பண்ணுவேன். வேற நாடு, வேற வீடு. யாக்கோப்பின் வாழ்க்கை திருமணத்திலே அவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டு, வருமானத்திலும் அநியாயம் செய்யப்பட்டு, வரவேண்டிய கூலி 20 வருஷமா 10 பைசா அவனுக்கு இல்லை. 16 வருஷமா அவனுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் ரிசல்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் நில், ஜீரோல நிக்கிறான். அவன் சொல்றான், இத்தனை வருஷம் உழைச்சேன், என் கையில ஒண்ணுமே இல்லை, சைவர்ல நிக்க, வருஷ இறுதியில ஜீரோல நிக்க. அடுத்த நேரம் என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் எதிர்காலத்துக்கு, என் ஊழியத்துக்கு எல்லாமே ஜீரோல நிக்க. இத்தனை வருஷம் உழைச்சேனே, எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கு, நியாயம் மறுக்கப்பட்டிருக்கு, 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டிருக்கு. எந்த ஆதாரமும் இல்லாம தனி மனுஷனாய் வெறும் கையோடு நின்று கொண்டிருந்தான் யாக்கோபு. கர்த்தர் யார் தெரியுமா?
உன் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். இந்த யாக்கோபை போல இந்த கூடாரத்துக்குள்ள வந்த அன்பு தேவ பிள்ளையே, புதிதாய் வந்த தேவ பிள்ளையே, அழைத்தவர்களால வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்து ஆராதனைக்கு வந்த தேவ பிள்ளையே, அருமையான விசுவாச பிள்ளையே, சகோதரா சகோதரி, உனக்கும் அநியாயம் செய்யப்பட்டு கையில ஜீரோவுல நீ வந்து நிக்கிற, வருஷம் பிறந்தா என்ன செய்ய பல கேள்விகளோடு வந்து நிக்கிற. கர்த்தர் யார் தெரியுமா? உன் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். உன் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். விசுவாசிக்க கூடுமானால் முல்லை போல வாழ்ந்த என்ன கிரீடமாக மாத்திடுங்க. நெறிந்து போன நாடல்லானே முறிந்திடாமல் காத்தி, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை உன் கண்கள். 2 நாள் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கண்ணில் கண்ணீர் அடக்க முடியல. என்ன ஒரு நம்பிக்கைனா, இந்த மக்களுக்கு, இந்த கூடாரத்தில், இந்த தரிசனத்துக்கு கீழே நிற்கிற மக்களுக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் வெளிப்படுகிற நாள், வெளிப்படுகிற நாள். யாக்கோபே, உனக்காய் எழுந்தருளுகிற ஒரு தேவன் உண்டு. உன் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் உண்டு. எல்லாரும் பார்ப்பாங்க, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை உன் கண்கள் ஓய்வது. ஓயாது, ஓயாது. எவ்வளவு குழியில தூக்கி போட்டு அதை அடைச்சு வச்சிருந்தாலும் வெடிச்சு வெளியே வருவ. நீ குப்பையல்ல மங்கி போக, நீ வித முளைச்சு வெளியே வருவ. உன் நியாயம் முளைச்சு வரும், உன் நியாயம் வேர் விட்டு முளைச்சு வரும். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும். வசனம் சொல்லுது, 16 years ஜீரோ. சொல்லுங்க, 16 years ஜீரோ. within 4 yearsல வசனம் சொல்லுது 30-43 ஆதியாகமம். சரியா? 30-43 ஆதியாகமம். 30-43 வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் சும்மா விருத்தி அடையல, மிகவும் விருத்தி அடையல, வெறுமையா விருத்தி அடையல. மிகவும் விருத்தி இத விசுவாசிக்கிறவங்க மட்டும் within 4 yearsல யாக்கோப மிகவும் விருத்தி அடைய செய்து சைவர்ல இருந்தவன அத்தனை பேரை விட, கண்ணு திறந்து பாருங்க, அவனுக்கு சம்பளம் கொடுத்த ஓனரை விட இப்ப அவன் மேல நிக்கிறான். சும்மா பெருகி போயிருக்கு. பின்னால திரும்பி பாருங்க. நியாயத்துக்கு ஜெயம் கீடு. நான் ஏன் திரும்பி பார்க்கணும் உங்களுக்கு தெரியாது. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை உன் கண்கள் ஓய்வதில்லை. தேவ பிள்ளையே, அந்த என்ன செஞ்ச தெரியுமா? டேய், நீ அநியாயம் செஞ்சா செஞ்சுட்டு போ, நீ சம்பளத்தை நிறுத்திட்டு போ. நீ யாக்கோபு என் பிள்ளைக்கு ஒண்ணு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, உன் ஓனர் ஒண்ணு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. நீ உழைக்கிறல, வெயில, மழையில, பனியில, ராத்திரி கண் விழிப்புல நீ பிரயாசப்படுகிறல்ல, நீ சோம்பேறியா இல்ல, உழைச்சுக்கிட்டே இருக்கிற. அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. அவர் கை உன் தலையை ஆசீர்வதிக்கும், உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும், உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கும், உன் வீட்டு எல்லையை ஆசீர்வதிக்கும், உன் மிருக ஜீவனை ஆசீர்வதிக்கும். வீண் செலவு நிறுத்தப்படும், வீணான கஷ்டங்கள் நிறுத்தப்படும், அலைச்சல்கள் மாற்றப்படும். அந்த கொஞ்சத்தை சொல்லுங்க, கொஞ்சத்தை, 5 அப்பத்தை, கொஞ்சம் எண்ணெய, கொஞ்சம் மாவை அப்பா கரம் ஆசீர்வதிச்சா ஒருத்தர் உனக்கு கொடுக்க வேண்டாம், யாரும் உன்னை கண்டுகொள்ள வேண்டாம், யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டாம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும், இதுதான் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும். அவனை பார்க்க வச்சு, உனக்கு அநியாயம் செய்தவன் கண்ணை நல்லா வச்சிருப்பாரு. நீ கூட கண்ணாடி போட்டிருப்ப. என் கண்ணாடி எங்கம்மா? நீ கூட கண்ணாடி போட்டிருப்ப. ஆனா அவனை நல்ல கண்ணை பார்க்க வச்சு கர்த்தர் செய்வாரு. இவ்விதமா இந்த புருஷன் நீ கொடுத்த அல்ல, லாபம் கொடுத்த அல்ல, ஓனர் கொடுத்த அல்ல, என் கர்த்தர் ஆசீர்வதித்து. உனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம், உனக்கு யாரும் தூக்கி விட வேண்டாம். இவ்விதமாய் அந்த புருஷன்
உன் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ண இந்த தேவன் உண்மை உள்ளவர். 2026 நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை அவர் கண்கள் ஓய்வதில்லை. எளியவனை நீர் மறப்பதில்லை, இரக்கங்கள் முடிவதில்லை. அப்படியே பக்கத்துல பார்த்து சிரிச்சுக்கிட்டு, உங்க நியாயத்துக்கு ஒரு ஜெயம், உங்க நியாயத்துக்கு ஒரு ஜெயம், உங்க நியாயத்துக்கு ஒரு ஜெயம். நியாயம் தோற்று உலகத்தை சொல்லுவாங்க, உண்மை என்னைக்கும் தனியா தான் போகும், அது தோற்றுலாம் போகும். உலகத்தினுக்கே அந்த நம்பிக்கைனா விசுவாசிக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கணும். நியாயம் தோற்று போனது போல தெரியலாம், சிலுவையில் அறையப்படும் பொழுது நியாயம் தோற்று போனது போல தெரியலாம். 3ஆம் நாளில் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை அவர் கண்கள் ஓய்வதில்லை. எளியவனை அவர் மறப்பதில்லை, அவர் இரக்கங்கள் முடிவது. அப்படி எழுப்பிப்போம். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை உன் கண்கள் ஓய்வதில்லை. எளியவனை மறப்பதில்லை, உங்கள் இரக்கங்கள் மூடி. விசுவாசம் நம்புறீங்களா? ஒரு தம்பு வந்துருச்சா? நேற்று நான் சொன்னேன், நேற்று ஃபாஸ்டிங் முறை வந்தவங்க சொன்னேன், காண்டாமிருகத்துக்கு கொம்பு, அந்த கொம்பு தான். ஆனா உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்கிற இந்த தெம்பு தான் கொம்பு. 2026 எப்படியா இருக்கும்? நல்ல காலம் பிறக்குது. 2026 எப்படி இருக்கும்? கர்த்தருடைய நாமத்தில் இந்த சபை மக்களுக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும். ஹாப்பி நியூ இயர் சொல்லும் பொழுது இப்பயே சொல்லி கொடுத்துருக்கேன். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் கண்கள். உங்க அத்தனை பேர் தலையிலையும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிரீடம் பூப்பதை என் விசுவாச கண்களால பார்க்கிறேன். அதனால தான் இந்த பைபிள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கிரீடம் கொடுக்கல. நாங்கள் கொடுத்தது கூட அது கிழிஞ்சு போயிடும். கர்த்தர் கொடுக்கிற கிரீடம் உங்க சிரசில பூத்து நிற்பதை பார்க்கிறேன். உன்னை வெட்கப்படுத்தினவனுக்கோ வெட்கத்தை தேவன் சூட்டுவார். திரும்ப வெட்கத்தை திரும்ப உடுத்து வைப்பார். அவன் தலையிலையோ கிரீடம் பூக்கும். இத வல்லமையினால் நியாயம் செய்வார், விசாரித்து நியாயம் செய்வார். நியாயத்துக்கு ஜெயம் இந்த சபைக்கு செய்வா, இந்த சபை கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்வா, எனக்கு உங்களுக்கு நமக்கு இந்த தரிசனத்துக்கு செய்வா. செய்யணும்னு விரும்புறவங்க நம்ம ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் இப்போ ஒப்பு கொடுத்துட்டு போவோம். 7:8 சங்கீதம் 7:8 அவன் மட்டும் வாசிக்கணும். சங்கீதம் 7:8 நம்ம அந்த ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த ஊழியத்தில் நிறைவேற்றுவார், நம் வாழ்வில் நிறைவேற்றுவார். சங்கீதம் 7:8 நியாயம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். புரிஞ்சதா? இந்த மூணையும் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா தாவீது சொல்றா, என்னிலுள்ள உண்மையின்படி. இதுக்கு ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கண்களை மூடி 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எல்லா விஷயத்திலும் உமக்கு உண்மையா இருக்கணும்ப்பா. ஜப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, தரிசன ஓட்டத்துல, ஊழியத்துல, வேத தியானத்துல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கையில கொடுத்த கரங்களில கொடுத்த காரியங்களை, என் குடும்ப விஷயத்துல, மனைவி விஷயத்துல, பிள்ளை விஷயத்துல, கணவர் விஷயத்துல, வேலையில, சபை காரியத்துல, ஆலய விஷயத்துல, எல்லா விஷயத்திலையும் நான் உண்மை உள்ளவனா இருக்க ஒப்பு கொடுங்க எல்லாரும். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வருஷம் ஃபுல்லாக உழைச்சு கையில் வெறுமையாக நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக அநியாயங்கள் அநியாயத்தின் மேல் அநியாயம் சுமத்தப்பட்டு அபாண்ட பழிகளை சுமந்து தங்களிடத்தில் நீதி நியாயம் இருந்தும் வாய் திறக்காமல் அமைதியாக கடந்து வந்து இப்படி பல அனுபவங்களை கடந்து ஆயினும் உமது மேல விசுவாசத்தை விட்டு விடாமல், வைராக்கியத்தை விட்டு விடாமல், உண்மையை விட்டு விடாமல் இந்த வருஷ இறுதியில் உண்மை ஆராதிக்க வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இருதயத்தில் அங்கலாய்ப்பு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வருஷத்தை எதிர்கொள்ள ஆண்டவரே பல கேள்விகள் இருந்தும் பதில் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க கரம் நீட்டப்படுவதாக. இவ்விதமா இந்த புருஷன், இவ்விதமா இந்த குடும்பங்கள், இவ்விதமா இந்த சபை மிகவும் விருத்தி அடையத்தக்க வகையில் இவர்கள் நியாயத்திற்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை கிடைக்க பண்ணுவதற்காக மனுஷனால் அல்ல, மனுஷர் மூலமாய் அல்ல, கர்த்தராலே இவர்கள் பலனை பெறுவார்களாக, பலனை பெறுவார்களாக. அவர்கள் கண்கள் பார்க்க வைத்து இவர்கள் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க வைப்பீராக. இந்த வார்த்தையை நீர் கொடுத்தபடியினால் தைரியமாய் விசுவாசத்தோடு நன்றி சொல்லி உங்க ஜனத்தின் மேல் வைத்து, இந்த ஊழியத்தின் மேல் வைத்து ஜெபிக்கிறேன்பா. இந்த நீர் கொடுத்து நீர் நிறைவேற்றுவேன். நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற எங்கள் கர்த்தர் நீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.